வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளுடைய சேனல் எங்கள் வீட்டு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கிட்டு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்தோம்னா இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை சேர்த்துட்டு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஊற்றி நல்லா உருக்கிட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஒரு கப் அளவு மைதாவுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்க்கணும். நீங்கள் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி சேர்க்குறத விட நீங்கள் இதே மாதிரி நல்லா முழுசாக சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லா ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருக்குங்க. நெய் நல்லா சூடாக இருக்கணும். எடுத்துகிட்டு இந்த சமயத்தில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெய்யும் மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போம், எப்படி பிசைவோம், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா திக்கான மாவாக இருக்கணும். லூஸாக இருக்கக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. மாவு நல்லா டைட்டான மாவாக திக்காக இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா குட்டி லெமன் சைஸில் நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஈவனாக இருக்கணுங்க. உருண்டை ஒரே சைஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை நல்லா பரவலாக தடவி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து இதே மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடையில் நல்லா பொரிஞ்சு வேகும். இப்போது நம்ம நல்லா உருட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 சைடு இப்படி கட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் நமக்கு அழகாக ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போது 4 சைடு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்பூனோ கத்தியோ எது இருந்தாலும் சரி தான் இதே மாதிரி கோடு போடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம கோடு போடணும். பாருங்கள், நல்லா இதே மாதிரி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மாவை எடுத்து இதே மாதிரி மடித்து விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டி விடணும். ஒட்டி விட்டுட்டு கொஞ்சமாக கையில் விரலில் தண்ணியை தொட்டு இந்த சைடு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணுங்க. எதுக்காக இதை மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி விடுறோன்னா எண்ணெயில் போடையில் பிரிஞ்சு போயிடாமல் இருக்கும். நமக்கு அந்த ஷேப் நமக்கு மாறாமல் நமக்கு அழகாக முழுசாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஒட்டி விட்டுட்டு மறுபடியும் எடுத்து இதே மாதிரி நல்லா மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு அதையும் நல்லா அப்படி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையில் எடுக்கணும். இதை பாருங்கள், நான் உள்ளங்கையில் எடுத்துட்டு அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல நடுவில் நல்ல ஹோல் போட்டிருக்கு பாருங்கள். அதை எடுத்து இதே மாதிரி இப்படி கையில் வச்சு இப்படி மடித்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நமக்கு அழகான ஷேப் கிடைக்குங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஷேப் மாறுது. நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் ஆப்போசிட் சைடில் மேலே அந்த சைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் நம்ம மடித்து விடணும். அது நல்லா ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் நம்ம நல்லா இப்படி மடித்து விடுறதுனால பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்டெப்பை செய்கிறோம். பாருங்கள், நமக்கு அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் பொரித்து கொடுத்தீங்கன்னா கெஸ்ட்டு வந்தாலும் கொடுத்தீங்கன்னா இது எப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கே மண்டை காஞ்சி போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போது நல்ல எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் நிறைய சேர்த்தாலுமே இது அழகாக பொரிஞ்சிருங்க. ஒன்று கூட உடையாது. இப்போ எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு பொரிய விடணுங்க. ஹையில் வச்சிடாதீங்க, டக்கு டக்குன்னு பொரிஞ்சிடும். ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். இப்போது நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம பொரிய விடணும். பாருங்கள், நல்லா சிம்மில் இருக்குது. பாருங்கள், நல்ல கலர் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க கலரு. இப்போது நல்லா திருப்பி திருப்பி விடணும். ஒரே சைடில் விட்டுறக்கூடாது. நல்லா திருப்பி திருப்பி விட்டால் தான் நமக்கு ஈவனாக கலர் நல்லா ஒரே கலர் வரும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா கலர் நல்லா மாறிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் தாங்க ஆகும் இது வேகிறதுக்கு. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நல்லா எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எல்லாத்தையுமே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எப்படி இந்த மாடல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு யாருக்குமே புரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. நான் போட்டிருக்க அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதை பல்காக கூட நீங்கள் இதே அளவில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி டக்கு டக்குன்னு உடையுதுன்னு. இப்படி கையில் அமுத்துனோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படி நுணுங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு.
4 சைடும் ஓரங்களை வந்து கட் பண்ண இல்லையா, அதை வந்து அந்த ஓரங்களை வந்து கட் பண்ணதை நான் வந்து உருண்டை பிடிக்காமல் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், அதை வந்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மொறு மொறுன்னு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அந்த ஜீனி வந்து நம்ம அரைக்காமல் போட்டிருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.